யூதாசை பார்த்து சொல்ற, நீ செய்கிறதை சீக்கிரமா செய். என் பிள்ளைய ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்க முடியல, இது கிறிஸ்துவின் அன்பு இல்லை. என் மனைவியை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இது என்னால் தாங்க முடியல. என் புருஷனை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இது என்னால் தாங்க முடியல. என்ன பேசிட்டாங்களே, இதல்ல. ஆண்டவரே, இவர்களை மன்னியும். அறைந்தவனை, கொல்ல பார்க்கிறவனை, காரி துப்புனவனை, ஏளனமா பேசினவனை அவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் நாட்களில் இப்படிப்பட்ட சோத்திரம் டெக்னாலஜிலாம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆபிரகாம் தன் சகோதரனை மன்னித்தார். ஆனால் இவ்வளவு காரியங்களை இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் விசாலமாக கொடுத்துருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு விசை நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்க்கல, யாக்கோபையும் பார்க்கல, ஆபிரகாமை மட்டும்தான் பார்த்துருக்குறோம். அந்த ஈசாக்கு பார்க்கல, யாக்கோபு இஸ்ரேலையும் பார்க்கல. ஆனால் இந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த குணாதிசயம் நமக்குள்ளே வந்துருச்சுனாவே கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. அந்த ஆதி அன்புக்கு எங்களை நீங்கள் அழைத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை அதில் வைத்ததற்காக நன்றி. ஒரு காரியத்தை சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு மாறாதான் நடக்கும். அங்கே தான் கர்த்தர் உங்களை புடமிடுவார். அங்கே தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். போனோன்னே வீட்டுக்காரர் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவார், வீட்டுக்காரம்மா அப்படியே ஆப்போசிட்டாக பேசும். பிள்ளைகள் நம்மளை கோபத்தை தூண்டுற மாதிரியே அந்த அன்பு இல்லாதபடிக்கு கோபத்தை காமிக்கிற மாதிரி தான் நடப்பாங்க. அங்கே தான் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தணும். அங்கே தான் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தின கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. அருமையான மனிதனை கொண்டு வந்து எங்கள் மத்தியில் நீங்கள் பேசினதற்காக உமக்கு நன்றி. நீர் யாரை கொண்டும் பேசுகிற தேவன் ஆண்டவரே. நான் வெறும் பாடலுக்காகத்தான் அழைத்தேன். ஆனாலும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தை இந்த மனுஷன் மூலமாக வரட்டுன்னு சொல்லி நீங்கள் ஏவினதுனால ஆண்டவரை அழைத்து இந்த நாளில் அருமையான மகன் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி. எங்கள் சபையோடு பேசினதற்காக நன்றி. ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டிருக்கிறதற்காக நன்றி. கோபம் விலகினதற்காக நன்றி. அன்பு பெருகினதற்காக நன்றி அப்பா. இதை அப்படியே விட்டு விடாமல் பிள்ளைகள் பற்றி கொண்டு